ஆட்டோட சுவரொட்டியை எப்படி வறுவல் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட கிளீனிங் வீடியோ டீடைல்டா ப்ரீவியஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது பிரெக்னெண்டா இருக்கவங்க, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கவங்க எடுத்துக்கலாம். வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்ச உடனே நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயம் ஒரு 60% குக் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டியை சேர்த்துக்கலாம். சுவரொட்டியை வாங்கி நல்லா முழுசா நீட்டா கிளீன் பண்ண அப்புறம் தான் கட் பண்ணணும். அப்பதான் அதுல உள்ள சத்துக்கள் வெளியே போகாம இருக்கும். நான் அப்படிதான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வரட்டி விட்டுக்கலாம். நான் ஒரு விடுகதை கேட்கிறேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. பிடுங்கலாம் ஆனால் நட முடியாது, அது என்ன? இதோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இந்த சுவரொட்டியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதையும் லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இதை நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நல்லா இதை வேக வைக்க போறோம். ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைங்க. அப்ப அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடனேயே ஒரு மூடி போட்டு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் சிம்லேயே போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்ப நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல மூடியை ஓபன் பண்ணி நல்லா அதை வரட்டி விட்டுறலாம். இப்ப நல்ல மணமா இருக்கும். அது திறக்கும் போதே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வரட்டிக்கோங்க. அப்படியே வரட்டிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.